நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Can I have all the girls on stage? Pre-finalist வாங்க and special guest வந்திருக்கிற 3 girls வாங்க please. இப்போ உங்களுக்கு ஒரு அலோவன்ஸ் கொடுக்க போறேன். பாய்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த அலோவன்ஸ் அப்படின்னா பிகாஸ் யூர் கேர்ள்ஸ் நான் உங்களை பிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு பாய்ஸ்க்கு வந்து ஒரு சவால் கொடுக்கணும். இந்த பார், இது உன்னால் பண்ண முடியுமா, நாங்கள் இப்படிலாம் செய்வோம், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயங்கரமான சவால், பீதி கலப்புற சவால் கொடுக்கணும். யோசிங்க. யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமோ? பரவாயில்ல, எப்படியா நடிங்க. இல்ல டிடி வந்துட்டேன் ஐ அம் ஹியர். சொல்லுங்க. முடிவு பண்ணிட்டோங்க. அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. ஓகே, அப்ப சொல்லுங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. ஓகே, ரொம்ப இளையவங்க முடிவெடுத்தது சொல்றேன். ஏம்மா இப்படி சாரி கட்டணும்பா பாய்ஸ் எல்லாம். எவ்வளவு சீக்கிரமா கட்டுறாங்க, அழகா ஆமா, கட்டுறாங்க. ப்ரீ ஃபைனலிஸ்ட் நாலு பேர் கீழ வாங்க வாங்க. இவளுக்கு இம்ச தாங்க முடியல, இவளுக்கு இல்லாமல். ஓகே கேர்ள்ஸ், நீங்க போய் உட்கார்ந்துக்கலாம். Thank you so much. சரி, யாரா ஒரு ஆள் டெமோ காட்டணும். டெமோ அதெல்லாம் காட்ட முடியாது. அதெல்லாம் முடியாது. ஓகே, பசங்க மட்டும் எப்படி? அதான் டாஸ்க். சோ ரொம்ப தேடி அலைஞ்சு திரிஞ்சு உங்களுடைய ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி கடையில இருந்து 40 ரூபாய் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அத இப்போ உங்களுக்காக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். சோ 1 2 3 கோ. தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி நின்னு கட்டுங்க. அட்வைஸ் கேட்டுக்கோங்க கேர்ள்ஸ் கிட்ட இருந்து. சீக்கிரம் மணி, அட்வைஸ் கேளுங்க, அங்க கேர்ள்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. புடிங்க புடிங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கா? ஐயோ, நல்லா இருக்கா? ஓகே, எல்லாரும் நில்லுங்க பாப்போம். முதல்ல கட்டி முடிச்சது யாரு? ரோபோ. செகண்ட் மணியா? தேர்ட் ரஃபிக். ஃபோர்த் இருப்பா. ஆனா ஆர்டர் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாரி வராது. ஆக்சுவலி மார்வாடி டெஸ்ட் ஐயோ, பண்ண போறோம். நம்ம ஸ்கின் கலர் எங்கமா மார்வாடிமா இருக்கு. கட்டிட்டு இங்க ஒரு பொசிஷன்ல வர நிக்கிறேன் நானு. மாறி கட்டிட்டு மார்வாடின்றது இதெல்லாம் உண்மைன்றது. ஏர்வாடி பின்னாடி போ. இருங்க, இவர் எப்படி கட்டிருக்காரு பா? என்னங்க எங்கமா ஓபன் பண்ற? இடுப்பு பாக்குற நீ. ஓகே, ஏதோ ஏய் எங்கடா கலந்து காமிக்கிற? இருங்க, இவர்தான் ஃப்ரில்ல இதெல்லாம் வச்சிருக்காரு, ப்ளீட்ஸ்லாம் வச்சிருக்காரு. ஓகே, இவங்க எல்லாம் ப்ளீட்ஸ் இல்ல. இவன் ப்ளீஸ் அவன் உண்மை வைக்கல. இத பாருப்பா, நீ புடவைய கீழ போட்டு நீ அதுல சுத்திக்கிட்ட நீ ஆஸ் யூஷுவல் பண்ணுவிய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அது அங்க பண்ணிருக்க. அது கரெக்ட் கிடையாது. சோ இந்த 3 தான் இது டிஸ்குவாலிஃபை செய்யப்படுகிறது. இந்த 3 தான் ஏதோ கஷ்டப்பட்டு மார்வாடின் டிஸ்குவாலிஃபை. வெரைட்டி மாதிரி வெரைட்டி. என்ன சார் அது? வெரைட்டி. என்னது? வெரைட்டி. இல்ல வெரைட்டி கிடையாது, வெரைட்டி. புரியுது வெரைட்டி. ஓகே, சோ இப்போ வந்துட்டு மணி ஆக்சுவலி சுத்தி இருக்காரு பாருங்க. ஆமா கோசமே இல்ல பாங்க பாருப்பா. ஆமா அப்படி அம்புட்டு அவுத்துறா. money disqualified. மணி டிஸ்குவாலிஃபை. Very bad. Thank you so much madam. மணி, ஆனா மணி ஒரே நிமிஷம். சாரி கட்ட சொன்னா இந்த ஆரஞ்சு கலருக்கும் உங்களோட தலை ஹேர் ஸ்டைலுக்கு எப்படிமா இருக்கு? மாங்கு கட்டின மாதிரியே. ஆமா அதான். சோ இப்போ வந்து போட்டி வந்து மார்வாடிக்கும் இந்த ஏர்வாடிக்கும் தான். ஓகே, இந்த 2 பேர்ல யார் வின்னர்? சத்யா. இவங்களோட ஜோடிஸ் இவங்க வந்து கீழே வந்து உங்களால இந்த புடவையை கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா உங்களுக்கு? ஓகே, கரெக்டா கட்டி விடுங்க இந்த பாய்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுப்போம். இது போட்டியா? இது போட்டி இல்ல. அவங்களுக்கு என்னப்பா போட்டி? அவசரப்படாம பொறுமையா கட்டுங்க. வேல 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 மேல மேல வேல வேல அம்பளைக்கும் வேல பொம்பளைக்கும் வேல பொம்பளையா போன அம்பளைக்கும் வேல. வாவ், சத்யா வெரி பியூட்டியா இருக்குமா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ ரஃபிக், என் மண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு.
பத்தலமா புடவை என்ன பத்தல பிரச்சனை இவங்க? ரோபோ உங்களுக்கு புடவை பத்தலையா? புடவை சிறுசு ஓகே இது ஆஃப் சரிமா. ஓகே கேர்ள்ஸ், தேங்க் யூ so much. ஒரு கோயிலை சுத்தின புண்ணியம் உங்களுக்கு, அப்படி சுத்தி கட்டி இருக்கீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க இந்த 4 பேர்ல யார் லட்சணமா இருக்காங்கன்ட்டு. மணி 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 இந்த மணியோட அந்த கலைமா மணி சேர்ந்தோடனே பார்த்தல அழகு மணி ஆயிடுச்சு இந்த மணி. சரி ஓகே, நான் அப்படியே போய் கடையில என்ன மேனிக்வின் மாதிரி நின்றுட்டா வேணாம் வேணாம் கரெக்டா இருக்கு. வேண்டாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா செகண்ட் டாஸ்க், இந்த புடவையை கட்டிட்ட அற்புதமான ஒரு ஐட்டம் டான்ஸ் நீங்க ஆடணும். ஓகே, ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சாங் போடுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரஃபிக்கான பாடல். ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா, புது ரோசானா என்னோடு ஏன் ராசாவே வந்தாடு என் செல்ல குட்டி, ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா. தம்பி இப்ப தெரியுதா எவ்வளவு கஷ்டம் ஒரு புடவையை கட்டிட்டு ஆடுறதுன்னு? இல்லையா? சிம்பிளா முடிஞ்சிச்சா? சிம்பிளா முடிஞ்சிச்சா? ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அந்த புடவையை நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க. ஓகே, அவன் வந்து ஒழுங்கா ஆடல, அவன் போங்கு டான்ஸ் ஆடிட்டான், அதனால அவனை நம்ம டிஸ்குவாலிஃபை பண்றோம். ஓகே, அடுத்து யாரு? ஸோ மணி, உங்களுக்கான பாடல் இதோ. ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை அதில் சுகவேதனை தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க, தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. பட் மணி, கத்தாழ கண்ணால ஹீரோயின் மாதிரி அப்படி ஆடுனீங்க இந்த மஞ்சள் புடவை கட்டிட்டு. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டேக் யூ சீட். எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுப்பா. இருக்கிற எல்லா மூமெண்ட் அவர் போட்டாரா, நாங்க என்ன மூமெண்ட்ல போடுறது? அதை தாண்டி நீ போடுவமா, நீ தான் இந்த கட்ட விரல்ல பூஸ்ட் பண்ணி கிறுக்கிறுக்கிறுன்னு சுத்துவே. அந்த மாதிரி எல்லாம் மூமெண்ட் இல்ல லைட்டா அழகிடா மண்டை பொளந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இப்ப நீ குடுக்குற. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். போங்க, உங்களுக்கான பாடல். கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மச்சாப்பு போல சிரிச்சிட்டு போனா, கித்தாப்பு எல்லாம் மிச்சிட்டு போனா, இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த, இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா, இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. தேங்க்யூ சத்யா. சத்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரோபோ நீங்க சொல்லுங்க. ஓப்பனா இருந்துச்சு. சோ ரோபோ, இப்போ உங்களுக்கான பாடல். ஓகே ப்ளீஸ். ரோபோ, மிட் நைட் மசாலா மாதிரி இருக்கக்கூடாது, ஃபேமிலியா இருக்கணும். தெரியும்ல ஜோடின ஃபேமிலி ஷோ. நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்காற்றிலே உன்னை நீ
வருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே இளமை இது ஏங்கும் வயது இருவிழியும் தூங்காது இனிமை சுகம் வாங்கும் மனது இனியும் இது தாங்காது இளமேனி வாடுதே தணலாகவே இளங்காற்று வீசுதே அனலாகவே பதிலில்லையோ பொன்னேனி உருகுதே மேம் மேம் இதுதான் வந்து ஃபேமிலி பார்க்குற படமா மேடம் என்னப்பா சொன்ன ஃபேமிலி இல்லை ஒரு மணி ஃபேமிலி ஆடுற மூமெண்ட் ஃபேமிலி உட்காந்து பார்க்குற மூமெண்ட்டா இது இருங்க நான் பதில் சொல்றேன் இருங்க ஃபேமிலி பார்க்குற ஆடியன்ஸ் இல்லை தான் கரெக்டு அப்போ ஆடும்போது கை கொட்டி சிரிச்ச திரும்பி உட்காந்துக்க வேண்டியதானே அது இல்ல, அது நான் சிரிப்பு என்னென்ன வேற பொசிஷன்ல டிபார்ட்மெண்ட் மாறனோ அந்த பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அவனும் போறான் அப்படி பிச்சு போடுவேன். இது ஜோடி நம்பர் 1 இல்ல தயவு செய்து இதோட இதை நிறுத்திக்கலாம்